தமிழ் கேட்போமா சொல்வோமா. ஓகே, வணக்கம் குழந்தைகளா. உங்கள் எல்லாரையும் வீட்டில் புதிர் கேட்டு எழுதிட்டு வர சொன்னேன். எல்லாம் எழுதிட்டு வந்தீங்களா? ஓகே, அதே மாதிரி விடுகதை தொகுப்பும் செஞ்சுட்டு வர சொன்னேன். செஞ்சுட்டு வந்தீங்களா? எத்தனை பேர் செஞ்சுட்டு வந்தீங்க? காட்டுங்க பார்க்கலாம். உங்கள் விடுகதை தொகுப்பு காட்டுங்க பார்க்கலாம். வெரி குட். ஓகே, அழகாக செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. சரிம்மா, இப்போ நீங்கள் எல்லாம் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட புதிரில் கேட்டு எழுதிட்டு வந்திருப்பீங்க. அதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? என் மேடை என் பேச்சில் அதை பற்றி கேட்கலாம். சரியா? நீங்கள் எழுதிட்டு வந்தாங்க புதிரை கேட்கலாம். நீங்களாம் என்ன பண்ணலாம்? அந்த புதிருக்கு விடைய சொல்லலாம். கேட்போமா சொல்வோமா? ஓகே, முதல்ல யார் வர போகிறீங்க? ஓகே, சுரேகா வாங்க. சுரேகா என்ன புதிரில் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். விடை தெரிஞ்சவங்க சொல்லலாம். காட்டுங்க, முதல்ல உங்கள் விடுகதை தொகுப்பு காட்டுங்க. சூப்பராக இருக்கு. வெரி குட். முதல் விடுகதை கேளுங்க. அமைதியான பையன் அடிக்காமலே அழுகிறான். அவன் யார்? தெரியுமா உங்களுக்கு ஏற்கனவே? வெரி குட். அடுத்த புதிர். ஊர் முழுவதும் ஒரு விளக்கு, அதற்கு ஒரு நாள் ஓய்வு. அது என்ன? அது என்ன? அதுதான் என்ன விளக்கு? ஊர் முழுவதும் ஒரு விளக்கு, ஒரு நாள் ஓய்வு அதற்கு. அது என்ன விளக்கு? நிலா. நிலா. நிலான்னு சொல்றாங்க கோபிகா. கரெக்டா? கரெக்டு. கோபிகாவுக்கு கை தட்டலாமே. ஓகே, அடுத்த விடுகதைக்கு போலாம். அழுவேன் சிரிப்பேன் அனதையும் செய்வேன். சரி உட்காருங்க. குச்சி கிடையாது. சரியான விடை நீங்க சொல்லுங்க சுரேகா. கண்ணாடி. குச்சி கிடையாது, வெங்காயமும் கிடையாது. என்ன விடை? அடிப்பேன், அழுவேன், அனைத்தையும் செய்வேன். கண்ணாடி. வெரி குட். நெக்ஸ்ட் கேளுமா. பிடுங்கினால் நட முடியாது. அது என்ன? யார் சொன்னது? வெரி குட். கை தட்டுங்க. அடுத்த விடுகதைக்கு போகலாம். தாய் கடல், தந்தை சூரியன். அவன் யார்? தாய் கடல், தந்தை சூரியன். அவன் யார்? அவன் யார் தான் கேட்குறாங்க. நீங்கள் மறுபடியும் சூரியன் சொல்லக்கூடாது. இல்லை, தாய் வந்து கடல், தந்தை வந்து சூரியன். அப்போ நெருப்பு இல்லை, தண்ணி இல்லை. சரியான விடைய சுரேகாவை கேட்கலாமா? சொல்லுங்க, சரியான விடை என்ன? சரியான விடை என்ன? உப்பு. அதான் யோசிச்சிங்களா? தாய் வந்து கடல், தந்தை வந்து சூரியன். கடல் தண்ணியில் சூரியன் படும்போது அது என்ன ஆகும்? வத்தி போயிட்டு அது என்ன ஆகும்? உப்பா இருக்கும். ஓகே, அடுத்த விடுகதை கேளுங்க. ஒரு கால் மனிதனுக்கு 9 கை. 9 கை. ஒரு கால் மனிதனுக்கு 9 கை. அது என்ன? குடை. குடை. வெரி குட். கை தட்டுங்க. கவனிங்க. இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும். அவன் யார்? இல்லை, யோசிங்க, சிந்திக்கணும். இவன் வாளுக்கு, வால்னா இந்த வால், நாய்க்குட்டி வால் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வால். இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும். இல்லை, இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும். குரங்கா? இல்லை, இல்லை, இல்லை. ஹரிஷ் ஒழுங்கா உட்காருங்க. இவன் வாளுக்கு. சரி, நம்ம சுரேகாவே கேட்டுடலாம். சரியான விடை சொல்லுங்க. தேல். தேல். தேல்
என்ன செய்யும்? வாலில் தான் விஷம் இருக்கும். தேளுக்கு வாலில் தான் என்ன பண்ணும்? கொட்டும். அதனால தான் இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும். சரி, அடுத்த விடுகதைக்கு போகலாம். கை இருக்கும் பிடிக்க முடியாது, கால் இருக்கும் ஓட முடியாது. இல்லை. கை இருக்கும் பிடிக்க முடியாது, கால் இருக்கும் ஓட முடியாது. அவன் யார்? இல்லை இல்லை. கை இருக்கும் ஆனால் பிடிக்க முடியாது, காலும் இருக்கும் ஆனால் ஓட முடியாது. அவன் யார்? மரமா? இல்லையா. கொடையும் இல்லையா. சரியான விடை இப்போ சுரேகா தாஸ். கேட்டுடலாமா? சொல்லுங்கள் சுரேகா. சரியான விடை நாற்காலி. ஆமாம், நாற்காலிக்கு கை இருக்கும் ஆனால் பிடிக்க முடியாது, கால் இருக்கும் ஓட முடியாது. நல்லா கவனிங்க. அதாவது இரவல் கிடைக்காதது இரவில் கிடைக்கும். நைட்டில் கிடைக்குமா? இரவல் கேட்டால் கிடைக்காது, ஆனால் இரவு நைட்டில் மட்டும் கிடைக்குமா? அது என்ன? சரியான விடையா? இல்லை. ஆந்தையா? ஆந்தையா? சரியான விடை ஆந்தையா? இல்லை. நிலா? இல்லை. வவ்வாலும் இல்லை. நல்லா கவனிங்க. இரவல் கிடைக்காதது இரவில் கிடைக்கும். இல்லை. லைட்டு பூச்சி, மின்மினி பூச்சி இல்லை. சரியான விடை சுரேகா. அதை கேட்டுல. சரியான விடை சொல்லுங்க. தூக்கம். இரவல் கேட்டால் யார்கிட்ட போய் இரவல் கேட்டால் தூக்கம் கிடைக்குமா? கிடைக்காது, ஆனால் இரவில் கிடைக்கும். வெரி குட். நல்லா அழகாக எழுதின்னு வந்திருக்காங்க விடுகதையெல்லாம். அடுத்து யார் புதிர் கேட்க போகிறீங்க? ஜனனி. ஜனனி என்ன புதிர் எழுதிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். தண்ணீர். அள்ள முடியாது, அள்ள முடியும் ஆனால் கிள்ள முடியாது. தண்ணீர். வேற? அதட்டினாலும் அதட்டினாலும் உதட்டினாலும் வெளியே வர முடியாது. அவன் யார்? நாக்கு. நல்லா வித்தியாசமா இருக்கே. வித்தியாசமா இருக்கு. வேற? வேற என்ன கேட்டு வந்தீங்க? அது பார்த்தால் நானும் பார்ப்பேன், அது அழுதால் நானும் அழுவேன். வெங்காயமா? இல்லை. சரியான விடை ஜனனி. கண்ணாடி. கண்ணாடி. ஆமாம், நம்ம கண்ணாடி பார்க்கும்போது நாம் அழுதா அந்த கண்ணாடி அழுல, அப்படிதானே? நம்மளுடைய பிம்பம் அதில் தெரியும்ல. சரி, அடுத்த விடுகதை. விடுகதை கேட்க அடுத்து யார் வரீங்க? யஷ்வந்த் வாங்க. யஷ்வந்த் என்ன விடுகதை கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். வீட்டில் கேட்டுட்டு வந்த விடுகதையை கேட்கலாம். இவங்க சொல்ல ரெடியா? என்ன? திருடனுக்கு பிடிக்காது, அது என்ன? வீட்டில் இருப்பது திருடனுக்கு பிடிக்காதது நாய். சரியான விடையை சொல்லிட்டாங்க. கிளாப் பண்ணிக்கலாம், கை தட்டிக்கலாமா? அடுத்த விடுகதையை சொல்லுங்க. அவ்வளோதானே யஷ்வந்த்? அடுத்து யார் விடுகதை கேட்க போறீங்க? கோபிகா. கோபிகா விடுகதை கேட்க போறாங்க. நீங்க எல்லாம் தயாரா இருங்க விடை சொல்ல. கேளுங்க. நான் வெட்டும்போது வெட்டியவனை அழ வைப்பேன். நான் வெட்டுப்பட்டால் வெட்டியவனை அழ வைப்பேன். கரெக்ட். வெங்காயம். வேற யார் கேட்குறீங்க? புதிர். இன்னொன்று.
விரிந்தாலும் உரைக்காமல் அழைகிறான். அவன் யார்? கடல் அலையா? கடல் அலையா? Correct. வெரி குட். கிளாப் கை தட்டுங்க சுரேகாக்கு. அடுத்து ராக்கெட் குமார் வாங்க. குமார் நீங்கள் எழுதிட்டு வந்த விடுகதையை கேட்கலாம். இல்லாத இவனிடம் ஒழுங்காக நீதி கிடைக்கும். உயிரில்லாத இவனிடம் ஒழுங்காக நீதி கிடைக்கும். அது என்ன? இவன் யார்? என்ன கவனிங்க. உயிரில்லாத இவனிடம் ஒழுங்காக நீதி கிடைக்கும். அவன் யார்? இல்லை தண்ணி இல்லை இல்லை இல்லை. நீதி யாருக்கிட்ட கிடைக்கும்? நீதி யாருக்கிட்ட கிடைக்கும்? நீதி யாருக்கிட்ட கிடைக்கும்? நீதினா என்னது? எதாவது தப்பு செஞ்சிட்டிங்கன்னா ஜட்ஜ். ஆமாம் ஜட்ஜி தான் நீதி சொல்லுவாங்க. ஆனால் உயிரில்லாத இவனிடம் நீதி கிடைக்கும். அப்போ அந்த கோர்ட்டில் ஜட்ஜி பக்கத்தில் ஒருத்தவங்க இப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, கண்ணை கட்டியிருப்பாங்க இல்லையா, நீதி தேவதை. அவங்க கையில் என்ன இருக்கும்? தராசு. அதுதான் விடை. உயிரில்லாத இவனிடம் ஒழுங்காக நீதி கிடைக்கும்னா தராசு. அழகாக சொன்னாங்க. அவங்கள கை தட்டலாமா?